தடைகளை மாற்றுகிற தேவன் நீர்தானே. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே உண்டு? உம்மை போல யார் ஆண்டவரே உண்டு? எங்களுடைய கூக்குரலுக்கெல்லாம் செவி சாய்க்கிறவர், எங்களுடைய கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர், எங்களுடைய உட்காருதலையும் எங்களுடைய எழுதலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உம்மை அன்றி இந்த உலகத்தில் எந்த அணுவும் அசையவே அசையாதப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. சொல்லுங்க எல்லாரும், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே, சொல்லுங்க சத்தமாய், நல்லவரே வல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் நல்லவர். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே உம்மை தேடுகிற யாவருக்கும் நீர் நல்லவரப்பா. நீ உம்மை தேடுகிற யாவருக்கும் நீர் நல்லவராய் இருக்கிறதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. புகழக்கூடிய ஒரு நல்ல தேவன் நம்முடைய கர்த்தர் மட்டுமே. ஆமென். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ வாக்குத்தத்த வசனங்களை, வாக்குத்தத்தங்களை கேட்பதுனாலே மட்டுமல்ல நமக்கு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு வாக்குத்தத்தங்களை கேட்டு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். அதை மட்டும் பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்க வாக்குத்தத்தத்தை கேளுங்க, வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு நடந்துரும் அப்படின்னு நல்லா இல்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நடக்கணும் அப்படின்னா இன்று உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்திகரித்து கொள்ளணும். வார்த்தையின்படி வசனத்தை வைத்து நம்மளை சுத்திகரிக்கும் போதுதான் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த அற்புதங்கள் நமக்கு ஆரம்பமாகும். வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதும் வாக்குத்தத்தத்தை கேட்பதும் ஒரு பகுதியானால் நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான பகுதி. ஆனால் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா வாக்குத்தத்தத்தை நல்லா நம்புறாங்க. வாக்குத்தத்தம் எனக்காக தான் அப்படின்னு நிறைய வாக்குத்தத்தங்களை கேட்கிறாங்க. ஆண்டவர் என்ன இப்படி வச்சா நல்லா இருக்குமே, இந்த வாக்குத்தத்தம் எனக்காக தானே ஆண்டவர் பேசுறாரு, நான் தானே இந்த சூழ்நிலையில இருக்கிறேன். கரெக்டு, ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. ஆண்டவர் உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை கரெக்டா நீங்க பார்க்கிற, நீங்க கேட்கிற அளவுக்கு கர்த்தர் பண்றாரு. ஆனா நம்ம பரிசுத்தம் பண்ணாம, நம்ம கரெக்ட் ஆகாம அந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகாது அப்படின்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது, நிறைவாகாது. அதனால இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தினுடைய இந்த 8வது நாள் நம்ம எல்லாருமே ஆண்டவரை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முழங்கால நிற்கிற இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை தான் நம்ம பண்றோம். அந்த ஜப குறிப்பை வைத்து இந்த ஜப குறிப்பை எனக்கு நடத்தணும், நான் இப்படி வாழணும் அப்படின்னு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இரக்கம் செய்யும் வரை இப்ப நடத்தி முடிச்சிட்டேன் பாருங்க. அந்த கூட்டம் முக்கியமானது. அந்த கூட்டத்தை விட இது முக்கியமானது. அது வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற கூட்டம், அது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு கூட்டம். இது என்ன அப்படின்னா அதற்காக ஆயத்தமாகிற கூட்டம். அப்போ நம்ம இப்படி ஆயத்தமாகி கொண்டே இருக்கும்போது நம்முடைய புது ஆண்டுல நம்ம பிரவேசிக்கும் போது
நான் நம்புறேன் அது மகிமையா இருக்கும், அது மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு ஜெப குறிப்புகளினாலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போது இன்றைக்கு நான் இந்த 8வது நாளிலே ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்றதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொண்டோமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், அதில் நம்ம 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இந்த பிள்ளை பெரியவனான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாயினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததுனாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வாசித்த இந்த பகுதியை குறித்து நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறதே. ஏசா யாக்கோபு இவருடைய வாழ்க்கையில் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொல்றது இது கர்த்தரா கொடுக்கிறது, இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இது மனுஷனுடைய சித்தத்தின்படி உண்டானது அல்ல. ஒரு அம்மாவுடைய வயிற்றில் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 2 பிள்ளைகளும் 2 மணி நேரம் தாண்டி பிறக்கல, இல்லைன்னா அதை 2 நிமிஷம் தாண்டி கூட பிறக்கல, 2 செகண்ட்ல அந்த ப்ராசஸ் நடக்குது. ஒருத்தன் வருகிறான், அவ்வளவுதான், அடுத்து வருகிறான். இந்த ஏசா மட்டும் ஒரு 2 செகண்ட் அப்படியே தள்ளி, அவ்வளவுதான். யாக்கோபு பிறந்து அவனுடைய குதிகாலை பிடிச்சிட்டு இவன் வந்திருந்தான் அப்படின்னா யார் தான் மூத்தவனா இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா யாக்கோபு தான் மூத்தவனா இருந்திருப்பான், ஏசா சின்னவனா இருந்திருப்பான். அப்போ இந்த அபிஷேகம் இந்த ஆசீர்வாதம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம். அவங்க அப்பா ஈசாக்கு இவன் வேட்டையாடி ருசியா சமைச்சிட்டு வர்றதுனால இவன் பேர்ல பிரியமா இருந்தாராமா. இவனை ரொம்ப பிடிக்கும். அவர் தன்னுடைய மூத்த மகன் ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அவர் நினைச்சா கூட இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை மூத்தவனுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இது கர்த்தரால முழுக்க முழுக்க இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிறது தேவன் நினைத்து மூத்தவனா ஆண்டவர் அவனை பிறக்க வச்சா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கும். இதை பணம் கொடுத்து வாங்க முடியாது, இது முயற்சி எடுக்கிறதுனால கிடைக்காது, இது உழைக்கிறதுனால கிடைக்காது, இது அம்மா அப்பாவுடைய காலை பிடிக்கிறதுனால கிடைக்காது. இது தேவனே பார்த்து கொடுக்கிற ஒன்று தான் சேஷ்ட புத்திர பாகம். ஆனா வேதம் சொல்லுது, ஏசா ஆண்டவர் தனக்கு கொடுத்திருந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணனமா அலட்சியப்படுத்தின, துட்சமாய் எண்ணின. இன்றைக்கு இந்த 8வது நாள்ல முழங்கால் யுத்த ஜெபத்துல நம்ம எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் ஸ்தானத்திலே நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு ஜெபத்தை பண்ணணும்.
என்னுடைய ஸ்தானத்தை குறித்து ஒரு அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிற சில ஸ்தானங்கள், ஒரு திருச்சபையில் உடன் ஊழியராகவோ, இல்லை என்றால் ஒரு திருச்சபையில் ஊழியம் செய்கிறவராகவோ, இல்லை ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு மேனேஜராகவோ, இல்லை அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானமோ, ஒரு அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானமோ, இந்த உலகத்திலே வருகிற எல்லா ஸ்தானமும் யாராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் கர்த்தரால தான் அந்த ஸ்தானம் கொடுக்கப்படுது, அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த கர்த்தர் எனக்கு இப்போ ஊழியக்காரன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இது கர்த்தராலே உண்டானது. இது என்னுடைய பிரயாசமோ, என்னுடைய ஜெபமோ, என்னுடைய முயற்சியோ அல்ல. தேவன் பார்த்து, சரிப்பா உனக்கு இந்த ஸ்தானத்தை நான் தர்றேன், உன்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறான்றதை விட அந்த ஸ்தானம் மிக முக்கியமானது. 5 பேருக்கு வச்சிருந்தாலும் 10 பேருக்கு வச்சிருந்தாலும் இந்த பொறுப்பு, இந்த ஸ்தானம் என்கிறது அவ்வளவு விளையாட்டான காரியம் அல்ல. எல்லாரும் இங்க வந்து நின்ற முடியாது, எல்லாரும் இங்க வந்து நின்று பேச முடியாது. என்னை விட பேச்சாளர்கள், ரொம்ப அழகா பேச்சாளர்கள் இருக்கலாம், என்னை விட அழகான பாடல் பாடுகிறவர்கள் இருக்கலாம். ஆனா பாட்டு பாடுறதுனாலயோ பேச்சு திறமை இருக்கிறதுனாலயோ மேடையில வந்து நின்று அதை செய்ய முடியாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த ஸ்தானத்துல வந்திருக்க வர முடியாது. இந்த ஸ்தானத்தை கிருபைகள் எதுவுமே இல்லைன்னாலும் ஆண்டவரே இந்த ஸ்தானத்தை கொடுத்து இந்த ஸ்தானத்துல நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்போ நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எது அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல நான் ரொம்ப கவனம் உள்ளவனா இருக்கணும். ஆனா இந்த ஏசாவை மாதிரி இந்த கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானத்தை நான் கரெக்டா பயன்படுத்தலை அப்படின்னா, இந்த ஸ்தானத்துல நான் உண்மையா இல்லை அப்படின்னா, இந்த ஸ்தானத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யலை அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்தானம் என்னை விட்டு எடுக்கப்படுமே ஆனால் திரும்ப என்னால இந்த ஸ்தானத்துல வருகிறது என்கிறது ரொம்ப கடினம். அதனால இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்தத்திலே முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருத்தரும் மிக அவசியமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்துல நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா உண்மையா இருக்கணும். எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நான் சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இழந்துடவே கூடாது, இழந்துடவே கூடாது. சிலர் அப்பா என்கிற ஸ்தானம் என்னமோ சும்மா எல்லாருக்கும் இந்த ஸ்தானம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, இன்றைக்கும் லட்சக்கணக்கான பேர் அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய பேர் பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனால பிள்ளை அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானம் என்னமோ நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா அம்மா அப்படின்ற ஒரு ஸ்தானம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எத்தனையோ பேர் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்திற்காக வெளியில ஏங்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உங்க மேல கிருபை வச்சு அந்த ஸ்தானத்தை கத்த தர்றாரு. அந்த ஸ்தானத்தை கத்த தர்றாரு. இந்த ஸ்தானம் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடம், அந்த பொறுப்பு அப்படின்றது சாதாரணமானது அல்ல. அது தேவனே நமக்கு தருகிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கும் ஆசைப்பட்டு கிடைக்கல, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு கிடைக்கல. ஒருத்தர் 2 பேர்ல கர்த்தர் இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிற இடம் இருக்குல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறாருல வேலை, கர்த்தர் நீங்க கொடுத்திருக்கிறாருல பொறுப்பு, அந்த பொறுப்பிற்கு அந்த இடத்திற்கு உலகத்திலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு அது என்னவா இருக்கு அப்படின்னா தூரமா இருக்குது, அது அவங்களுக்கு கிடைக்கல. 1 வருஷமா பல வருஷங்களா ஆசைப்படுறாங்க. அந்த ஸ்தானத்துக்காக எதை வேணாலும் நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், அதற்காக எதை வேணாலும் விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர்களுக்கு கொடுத்தாரோ இல்லையோ நம்மை கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறார்னா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்க இழப்பீர்களேயானால் திரும்ப அந்த ஸ்தானம், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. ஏசா ஆண்டவர் தனக்கு கொடுத்திருந்த சேஷ்ட புத்திர பாகம்,
தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய ஸ்தானத்தை, அது அவ்வளோ பெரிய வேல்யூ உள்ளது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியவே இல்லை. ஆனால் நான் நம்புறேன் அது எந்த அளவுக்கு வேல்யூ உள்ளது அப்படின்னு சொன்னா, திரும்ப யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு வேல்யூ உள்ளது. பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்தானம், அந்த ஆசீர்வாதம் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு அது வேல்யூ உள்ளது. உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல, உங்களுக்கு அது ஈஸியா இருக்குது, உங்களுக்கு அதை பார்வைக்கு ஒன்றும் பெருசா தெரியலன்றதுக்காக அதனுடைய மதிப்பு குறைவுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வேற யாருமே அந்த ஸ்தானத்தை என்ன பண்ண முடியாதுன்னா கர்த்தரை தவிர கொடுக்க முடியாது. அப்போ முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் இந்த பலிபீடத்தில் பயபக்தியோட ஜெபம் பண்றேன். எதுக்காக ஜெபம் பண்றேன்னா, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் சாகிற வரைக்கும் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே, சாகிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு அந்த பொறுப்பை, அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறது சாதாரணமா நீங்க பெற்றுக்கொள்ளல. எத்தனை நாள் அதற்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை கொண்டு வந்து வைங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை உபவாசம், எத்தனை ஜெபம், எத்தனை கண்ணீர். நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு வருவதற்கு நீங்க பல முயற்சி எடுத்து பல ஜெபம் பண்ணி கெஞ்சினதற்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாருன்னா அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு, அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு, அந்த குடும்ப பாரத்தை நம்ம தலை மேல கர்த்தர் தந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர்றாரு. இவ்வளவு கண்ணீர் வடிச்சு, இவ்வளவு ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணி கிடைச்ச அந்த ஸ்தானத்தை நீங்க தொலைக்கலாமா? ஒரு மனுஷனுக்காக தொலைக்கலாமா? ஒரு சூழ்நிலைக்காக தொலைக்கலாமா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, என் ஸ்தானத்தை, அதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்தானத்தை குறித்த ஒரு மேன்மையான ஒரு எண்ணம், ஒரு மேன்மையான ஒரு சிந்தை உங்களுடைய இருதயத்தில் எப்பவுமே இருக்கணும். ஆமென். நான் வெறும் வந்து உலகத்தில் சொல்லுகிற பொறுப்பை மட்டும் சொல்லலை. ஒரு அம்மா அப்படின்ற ஒரு போஸ்டிங் கூட இந்த உலகத்தில் இருக்கிறதுலே பெரிய போஸ்டிங், அது பெரிய ஸ்தானம். அம்மான்ற ஸ்தானம் இருக்குல்ல. நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும், நான் சொல்றேன் எல்லாருக்கும் பிள்ளை பிறந்து எனக்கு பிள்ளை பிறந்து, இல்ல 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 இல்ல. அம்மான்ற ஸ்தானம் அந்த அம்மான்ற ஸ்தானத்திலிருந்து நீங்க தள்ளப்படுவீர்களே ஆனால், அதை நீங்க கேர் எடுக்காம விடுவீங்களே ஆனால், அந்த அந்த போஸ்டிங்கே, அந்த ஸ்தானமே உங்களுக்கு ஆபத்தா மாறிடும். அப்பான்ற ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல தன்னுடைய தகப்பனார் அந்த ஸ்தானத்துல சரியா இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தினால பெரிய ஆபத்தை சந்திக்க முடியும். பெரிய ஆபத்துகள் அவர்களுக்கு வரும். அதான் லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. லோத்தும் அப்படித்தான், அவங்க அம்மா, அவங்க வீட்டில் எல்லாம் அந்த அவங்க ஒய்ஃபும் அப்படித்தான். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஸ்தானத்தை ரெண்டு பேருமே தவறிட்டாங்க. அதனால அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாத குடும்பமாய் மாறி சாபத்தை தலைமையில சுமந்து பிள்ளைகளும் கெட்ட வழிக்கு போயிட்டாங்க. அந்த தகப்பனாருடைய ஸ்தானத்தை, அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைங்க, அதுவும் பொட்ட பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வளர்த்தணும். ஒரு ஆம்பளை பிள்ளைய பாதுகாப்பாக வளர்த்துறாங்களோ இல்லையோ, பெண் பிள்ளையை பெற்ற தகப்பனும் தாயும், தாய் மட்டுமல்ல தகப்பனும் தாயும் ரெண்டு பேரும் பெண் பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரப்படுத்தி வளர்க்க வேண்டியது அவங்களுடைய கடமை. கால்ஸும் அப்படிதான், எல்லாரையும் அப்படிதான். பிள்ளைகள்னு கர்த்தர் நமக்கு தந்துட்டாருன்னா நம்ம தான் அவளை பாதுகாக்கணும். இப்போ அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வீட்டுக்கு வாசற்படியில வந்துட்டாங்க. வந்த உடனே லோத்து சொல்றாரு, என்னிடத்தில் வந்து இருக்கிற சொந்தக்காரங்களை நீங்க விட்டுருங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க. ஆனா என்னிடத்துல புருஷனை அறியாத ரெண்டு கன்னிய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள வேணா நான் வெளியே கொண்டு வந்து விடுறேன், உங்களுக்கு இஷ்டப்படி பண்ணுங்க. அந்த வார்த்தையை பாருங்களேன், உங்களுக்கு இஷ்டப்படி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்யுங்க. பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய தகப்பனார், அந்த பிள்ளைகளை அரவணைக்க வேண்டிய தகப்பனார் பிள்ளைகளை குறித்து கேர் பண்ணிக்கவே இல்லை. அந்த ஸ்தானத்தை அவர் விடவே இல்லை. இன்னும் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் வாலிப பிள்ளைகளை வெளியே விட்டா என்ன பண்ண போறாங்க? அவங்க சரீரத்தை பிச்சு மேற போறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஸ்பிரிட்னால தாக்கப்பட்டு வெளியில அவ்வளோ பெரிய கூட்டம் நின்றுட்டு இருக்குது. நம்முடைய உயிரை பணைய வச்சல்லவா நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுவோம். அந்த ஸ்தானத்திலே லோத்து தவறினதுனாலே நான் நம்புறேன், அதற்கு பிறகு மலைக்கு போகும்போது அந்த ரெண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பனாரே நினைக்கலங்க.
பிரதர் ரொம்ப ஜாக்கிரதை, சிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா அதுல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஒரு குடிக்கிற தகப்பனாரால குடி இல்லாத பிள்ளையை உருவாக்க முடியாது. ஒரு சிகரெட் அடிக்கிற தகப்பனால சிகரெட் அடிக்காத ஒரு பிள்ளையை உருவாக்க முடியாது. பிள்ளைங்க நம்மளை கனப்படுத்துவதற்கு, பிள்ளைங்க நம்மை மதிப்பதற்கு ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிள்ளைகளுக்கு முன்பாக தன்னுடைய ஸ்தானத்தை அறிகிற ஒரு கிருபையை ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க வச்சிருக்கிற அந்த பொசிஷன்ல நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க பிள்ளைகள் யாரைத்தான் பார்க்கிறார்கள் அப்படின்னா நம்மைத்தான் பார்க்கிறார்கள். நீங்க ரொம்ப நேரம் மொபைலை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் மொபைலில் உட்கார்ந்துட்டு என் பிள்ளைகள் நீங்க மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்தானத்திலே நாம் இருக்கிறோமே, ஆனால் அந்த ஸ்தானத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க நாடகம் பார்த்துட்டு, நீங்க டிவி பார்த்துட்டு உங்க பிள்ளைகிட்ட நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய ஸ்தானத்துல நம்ம உண்மையா இருந்தாதான் நம்ம சொல்றது எல்லாம் இந்த உலகத்துல நம்ம கீழே இருக்கிறவங்க கேட்க முடியும். அதனால உங்களுடைய ஸ்தானத்திற்காக நீங்கள் தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது. உங்க ஸ்தானத்தை காப்பாற்றுறதற்காக நீங்க விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. உங்க ஸ்தானத்தை காப்பாற்றுறதற்கு நீங்க என்ன வேணாலும் நீங்க செய்யணும். ஏன்னா தேவன் கொடுத்த ஸ்தானத்தை மதிக்கிறது என்றது அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. இன்னைக்கு எல்லாரும் ஜெபிக்கணும், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்தானத்துல நான் என்னவா இருக்கணும் ஆண்டவரே, உண்மையா இருக்கணும். இதை நான் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே கைகளை உயர்த்தி முழங்கால நின்று ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் என் ஸ்தானத்துல நான் உண்மையா இல்லை. என் ஸ்தானத்தை ஏசாவை போல நான் சில நேரத்துல அதை ரொம்ப அசால்ட்டா நினைச்சேன். எத்தனையோ ஸ்தானங்களை, நீர் கொடுத்த இடங்களை, நீர் கொடுத்த பொறுப்புகளை நான் விட்டிருக்கிறேன். ஆனா நான் நம்புறேன் ஆண்டவரே, இல்ல இல்ல, என் ஸ்தானத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்றதற்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு பலன் தாரும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்க. எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானத்தினுடைய மேன்மையை அறிகிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேளுங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த ஸ்தானத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும். ஆமென். அப்போ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கிடைச்ச இந்த ஸ்தானம், இந்த பொறுப்பு, அதான் உங்களுடைய கைகளை விட்டு இந்த ஸ்தானம் உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா நான் நம்புறேன் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த ஏசா ரொம்ப வருத்தப்பட்டான். தன்னுடைய ஸ்தானத்தினுடைய மேன்மை அவனுக்கு தெரியல. அவன் தெரியாம அந்த ஸ்தானத்தை விட்டுட்டான். அதற்கு பிறகு தான் இழந்து போன ஸ்தானத்தை குறித்து அவ்வளவு வருத்தப்பட்டான். ஐயோ, நம்ம இப்படி இழந்துட்டோமே. யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைய ரொம்ப ஜாக்கிரதை. உன்னுடைய ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஒரு ஸ்தானத்திலிருந்து நீங்கள் எடுக்கப்படுகிற அடுத்த நிமிஷத்துல அந்த இடத்துல இன்னொருத்தர் அங்கீகரிக்கப்படுகிறார். உங்க ஸ்தானத்துல இன்னொருத்தரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா நீங்க திரும்பி பார்த்தா கூட அந்த ஸ்தானம் உங்களுக்காக இருக்காது. ஆனா நீங்க பார்த்து எனக்கு தெரியும், திருச்சபைகளிலே பொறுப்பை கொடுக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக, யாரோ ஒருத்தர் திட்டிருக்காங்கன்றக்காக, யாரோ ஒருத்தர் பேசியிருக்காங்கன்றக்காக அந்த ஸ்தானத்தை விட்டு, இல்லை யாரோ ஒருத்தருடைய முன்மாதிரி சரியில்லைன்றதுக்காக அந்த ஸ்தானத்தை விட்டு வெளியே போன நிறைய பேர் வெளியே போயிட்டு திரும்ப அந்த ஸ்தானத்துக்குள்ள உட்கார முடியாம, அதனால வர்ற அந்த அவமானம், அதனால வர்ற அந்த பாடுகள் அவங்க சுமந்ததை என் கண் கூட பார்த்துருக்கிறேன். பொறுப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே. அதுவும் ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை. நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, அதை சாகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆண்டவரை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன், யாருக்கும் விட்டு தர மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தில் நான் உண்மையா இருக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பெரிய கிருபையை தருவார். நீங்க போன அடுத்த நிமிஷத்துல நான் நம்புறேன் இன்னொருத்தர் அதுல வர்றதற்கு என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா ரெடியா இருக்காங்க.
உங்க ஸ்தானத்துக்காக எத்தனை பேர் ஏக்கமா இருக்காங்க தெரியுமா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? அதற்காக எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறாங்க தெரியுமா? அதற்காக அன்றல எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? ஆனா நமக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, அந்த ஸ்தானத்தினுடைய மேன்மையே தெரியல. ஆனா எத்தனையோ பேர் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகள் எதுவும் தானாய் வருவது அல்ல. எல்லாம் எங்கிருந்து கட்டளப்படுகிறதுனா, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் தானாய் ஒன்றையும் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும். அதை பாதுகாக்கிறதுக்காக உங்களுடைய தூக்கத்தை இழக்க வேண்டியது இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்காக சாப்பாடை இழக்க வேண்டியதாக இருக்கும். அந்த பொறுப்பை பாதுகாக்கிறதுக்காக அவமானப்பட வேண்டியது இருக்கும். அந்த பொறுப்பை பாதுகாக்கிறதுக்காக மற்றவங்க திட்டும்போது எல்லாத்தையும் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த ஸ்தானத்தை காப்பாற்றுறதுன்றது அவ்வளவு சுலபம் அல்ல. அவங்க கோவப்படுவாங்க, நீங்க கோவப்பட முடியாது. அவங்க ஏத்து பேசுவாங்க, நீங்க ஏத்து பேச முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்தானத்தை நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா காப்பாற்றி ஆகணும். இந்த ஸ்தானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த இடத்தை காப்பாற்றுறதுக்கு நான் சின்ன முயற்சி அல்ல, பெரிய முயற்சி எடுக்கணும். விழிப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். நான் மட்டும் கொஞ்சம் கவனமா இல்லைன்னா பிசாசு எப்படியாவது வந்து என்னை இந்த இடத்துல இருந்து தூக்கி எறியக்கு தான் முயற்சி எடுப்பான். அதற்காக எத்தனை வேலை வேணாலும் அவன் பண்ணுவான், யாரை வேணாலும் அனுப்புவான். ஆனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என் கண்ணுக்கு முன்னாடி 24 மணி நேரமும் எது இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை குறித்த ஒரு பயம் என் கண்ணுக்கு முன்னாடி 24 மணி நேரமும். நான் ஒரு அப்பா, நான் ஒரு அம்மா, நான் ஒரு அண்ணன், நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர், நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு மேனேஜர், நான் ஜனங்களுக்கு பணம் கொடுக்கிறவன், நான் இந்த வேலையில பொறுப்பா இருக்கிறவன், அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பவும் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கண்ணுக்கு முன்னாடி எப்பவும் இருந்துட்டே இருக்கணும் உங்களுக்கு. அது இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஸ்தானத்தை காப்பாற்ற முடியாது. எங்க போனாலும் நான் சொல்கிறேனே, எங்க போனாலும் நான் ஊழியக்காரன் அல்லவா, எங்க போனாலும் ஒரு கான்சியஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இல்ல பாருங்க, கடைக்கு போய் சாப்பிட்றதுக்காக போய் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வாழை இலை போட்டாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் அப்படின்ற ஒரு தண்ணியை கொண்டு ஊற்ற வந்தவன் அங்கே எங்கேயும் பராக்கு பார்த்துட்டு வந்து தண்ணியில் டம்ளரில் ஊற்றுறேன் அப்படின்னு நினச்சிட்டு சோத்தில் ஊற்றிட்டு சாப்பாட்டில் ஊற்றுறாரு. சாப்பாட்டில் ஊற்றுறதையும் கவனிக்கவும் இல்லை, எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு, ஐயோ சாப்பாட்டில் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளா இருந்தால் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால், சாரி ஐயோ சார் சார் சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே சொல்லலை, ஐயோ தண்ணி கொட்டிடுச்சா, சரி சார் அதை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க. எப்படி கோபம் வரும்? சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கிறோம், பணம் கொடுத்து சாப்பிட்றோம், வேடிக்கை பார்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு. ஆனால் அப்போ வந்து என்னடா இவன் இப்படி இந்த மனுஷன் பண்ணுறாரு, ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு வாயை திறக்க வரும்போது, இல்லைப்பா கொஞ்சம் அமைதியாரு, நீ எல்லாரும் மாதிரி கிடையாது, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குப்பா, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, கேர்ஃபுல், வெயிட் பண்ணு, ஓகே 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 ஓகே, நான் பாஸ்டர், நான் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன், எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புக்காக, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பெரிய உன்னதமான வேலைக்காக இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நான் எந்த விஷயத்தையும் பேச முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களில் உங்களுடைய வாயை கடிவாளம் போட்டு கட்டணும். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவிட்ட இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்கள்ட்ட இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் பெருசா இருக்கிறதுனால உங்க வாயை என்ன பண்ணிட்டு இருக்கணும், அப்படியே அமைதியா சரி சரி சரி. இல்ல அப்படி நீங்க இல்ல அப்படின்னா நான் சொல்றேன், உங்க ஸ்தானத்துல உங்களால உறுதியா என்ன பண்ண முடியாது. இப்போ ஒரு தொழில் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு கஸ்டமர் உள்ள வராரு, அந்த பொருளுடைய விலை வந்து மதிப்பு வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது, ஒரு 50,000 ரூபா மதிப்புன்னு வைங்களேன். நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபாய் லாபம் வச்சு 60,000 ரூபான்னு சொல்கிறீங்க. 60,000 ரூபான்னு நீங்கள் சொல்கிற அந்த பொருளை 55,000 ரூபா கொடுக்குறோம் சார் அப்படின்னு கேட்டிருந்தா நமக்கு வந்து சரி என்ன முன்ன பின்ன பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். 50,000 ரூபா பொருளோட மதிப்பை 25,000 ரூபா கேட்டாங்கன்னு வைங்களேன்,
கொடுக்க வேண்டியது தானே சார், 25,000 கொடுங்க அப்படின்னு கேட்டால் சிலருக்கு எப்படி கோபம் வரும். இவ்வளோ மதிப்புள்ள பொருளை 25,000 ரூபாய்க்கு கேட்குற உனக்கு நியாயம் இருக்காப்பா? ஆனால் அந்த இடத்துல முதலாளி இல்லைன்னா அந்த பொருளை வியாபாரம் பண்ணணுன்ற ஒரு பெரிய பொறுப்பை உங்கள் தலை மேலே வச்சிருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது. ஆனால் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்தானம் உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா திரும்ப இருக்கவே இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. அப்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, இதுவரைக்கும் உங்களுடைய பொறுப்பிலே உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் உண்மையற்றவர்களாக இருப்பீர்களே ஆனால் தயவு செய்து இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. என் ஸ்தானத்தில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் ரொம்ப முன்மாதிரியாய் நான் உண்மையாக இருக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தார். சில அப்பாங்க ஒரு தனியாக ஒரு ரூம் தனக்குன்னே வச்சுக்குவாங்க. அந்த ரூமில் என்ன அக்கிரமம் வேணாலும் பண்ணுவாங்க, என்ன பாவம் வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரூமில் முடிச்சுட்டு வந்த உடனே வாயை தொடச்சாச்சா, வாயில் ஏதோ ஸ்வீட் போட்டாச்சா, அவ்வளோதான், வெளியே வந்து பிள்ளைங்களுக்கு முன்னாடி நல்லவங்கள மாதிரி உட்காந்துக்குவாங்க. இல்லை, நான் சொல்கிறேன், உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் மறைமுகமாய் செய்கிற தவறு கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கோ தெரிய வருமையானால் உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை அந்த ஸ்தானத்தை முழுவதுமாய் இழந்து விடுவீர்கள். அதனால் எல்லாரும் கேட்போம், அடி என் ஸ்தானத்தை என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை சாகிற வரைக்கும் காப்பாற்றுவதற்கு எனக்கு ஞானத்தையும் கிருபையும் அறிவையும் எனக்கு கிருபையாய் தாரும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. என்னை பார்த்து எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை வாலிப பசங்க அவங்க அப்பாவை மரியாதை கூட கொடுக்காம, அவெல்லாம் ஒரு அப்பனா பாஸ்டர், அவெல்லாம் ஒரு அம்மாவா? உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி, உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பாவை பற்றி. திரும்பி தொடர்ந்து அவங்கள்ட்ட கேட்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா தன்னுடைய அப்பா மேலே ஒரு பெரிய தவறை இவங்க பார்த்துட்டாங்க, தன்னுடைய அம்மா மேலே ஒரு பெரிய தவறை பார்த்துட்டாங்க. இப்போ அப்பாவும் மனுஷன்தான் அம்மாவும் மனுஷி தான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னாடி தன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது, எங்கள் அப்பான்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு, இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியுமா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு என்னிடத்துல வந்து சொன்ன பிள்ளைங்கள் இருக்கிறாரு. சரி, இவனை ஓவராக பேச விட்டோன்னா, இந்த பிள்ளையை ஓவராக பேச விட்டோன்னா அவங்க அம்மாவுடைய அவங்க அப்பாவுடைய சில தவறுகளை அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அமைதியாக வாய முடியும், அம்மாவை பற்றி அப்பாவை பற்றி அப்படி குறை பேசக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய பேச்சை நிறுத்தினேன். அவங்க பேச்சை நிறுத்த வேண்டியதாக இருக்கே தவிர நம்ம ஓப்பனாக கேட்க முடியாது. கேட்டால் அவங்க அம்மா மேலே அப்பா மேலே தேவையற்ற பழி சொல்லி சொன்னால் பரவாயில்ல, ஆனால் செய்கிற ஒரு முக்கியமான தவறுகளை சுட்டி காட்டி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் ஸ்தானத்தை கடைசி வரைக்கும் உங்களை மதிக்கிறது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் அது உங்களுடையது. ஆமோதிக்கிறீங்களா? நீங்கள் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதை யாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்கள் பொறுப்பிலிருந்து நீங்கள் எடுக்கப்படுவீர்கள். ஆமேன்.